ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆக்சுவலாக நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, நம்ம ஜேஇஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல, அந்த ஜேஇஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட இந்த வருஷம் 2026 கேட்கப்பட்ட கொஷின்ஸை சாப்டர் வைஸாக நான் பிரித்து ஒரு கொஷினுக்கும் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனாக போடுற மாதிரி ஒரு சீரீஸ் மாதிரி நான் ஒன்று டிசைட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் எந்த சாப்டர் இந்த சீரீஸில் முடிக்க போறேன்னா, ஏரியா அண்டர் கர்வ். 12th சிபிஎஸ்சியில் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை அப்ளிகேஷன் ஆஃப் இன்டிகிரல்ஸ். இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணணும்னா உங்களுக்கு இன்டிகிரேஷன் தெரிஞ்சிருக்கணும், அப்ளிகேஷன் ஆஃப் இன்டிகிரேஷன் தெரிஞ்சிருக்கணும். இதோட பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட போதும், இந்த மாதிரி சம்ஸை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஜேஇல கேட்கப்பட்ட 2026 தான் இந்த சாப்டர் வந்து ஏரியா அண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜேஇல எல்லா பேப்பர்லுமே ஒரு கொஷின் அது கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் இது வந்து சிலபஸில் வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு ஜேஇ கொஷின் வந்து தெரியல, நீங்கள் வந்து யூடியூப்ல இல்லை ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க. ஏன் நானும் சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து பார்த்தது என்னன்னா, ஃபுல்லாக ஹிந்தி வீடியோஸ் தான். ஒரு தமிழ் வீடியோ கூட இருக்காது. ஒரு சிம்பிளான கூட இல்லை. நம்ம எப்பவுமே சர்ச் பண்ணுறது ஏதாவது நம்மளுக்கு புரியாத சம்மா தான் இருக்கும். அதை ஹிந்தியில் அவங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ணிப்பாங்க, சுத்தமான நம்மளுக்கு புரியாது. அது மட்டும் இல்லாமல் சப்டைட்டில்ஸாக வச்சு பார்க்கலான்னு பார்த்தா ஹிந்தி சப்டைட்டில் இருக்கும், செம்ம கடுப்பாக இருக்கும். நான் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழில் இந்த மாதிரி சம்ஸ்லாம் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் தான். ஆனால் நான் இவரை சொல்லலை, ஷிமோன் சார்னு வேதாந்தில் இருக்கார், அவர் மாஸ். அவர் தான் இருக்கிறதுல என்ன சொல்கிறது, ஓஜி. அவர் மேக்ஸில் எடுக்காத சம்மே இல்லை ஆக்சுவலாக நான் பார்த்தது வரைக்கும். இப்போ ஓகே, அதெல்லாம் ஒழுங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஏரியா அண்டர் கர்வ் ஜேஇல 2026 கேட்கப்பட்ட சம்ஸை நான் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். இட் இஸ் ஆல்மோஸ்ட் இந்த டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 சம் கிட்ட இருக்கு. அந்த 20 சம்மையும் நம்ம சார்ட் அவுட் பண்ணிடுவோம். ஒரு கிளியர் கட்டான எக்ஸ்பிளனேஷன் தரேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம்குள்ளே போகலாம். நான் ஃபர்ஸ்ட் சம் டிஸ்பிளே பண்ணுறேன், கொஷின் டிஸ்பிளே பண்ணுறேன், ஆன்சரை மட்டும் உங்களுக்கு எழுதி காட்டுறேன், கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சம்மை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது, வாவ் பெரிய சம்மா இருக்கு. ஃபர்ஸ்ட் சம் இந்த ஃபர்ஸ்ட் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் தான் ஒன்றுக்கும் உங்களுக்கு தரேன். இது வந்து ஏரியா அண்டர் கர்வ். ஏரியா அண்டர் கர்வ்னா என்ன, ஒரு கிராஃபுக்கு அடியில் இருக்க ஏரியாவை கண்டுபிடிக்கணும், அதுதான் ஏரியா அண்டர் கர்வோட லாஜிக். இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கான், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான் 1, அந்த ஃபங்க்ஷன் 2 எப்படி ஆருக்கு போகுது, பிஏ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டான், எஃப் ஆஃப் எக்ஸும் கொடுத்துட்டான், அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான், எஃப் ஆஃப் எக்ஸ் வச்சு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான், அதுக்கப்புறம் ஐ வேல்யூஸ் 1 to 1 to 25 வரைக்கும் கொடுத்துருக்கான், அதுக்கப்புறம் f1 is equal to f of xன்னு ஒன்று கொடுத்துருக்கான், g of x plus f26 is equal to 0 இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்கான், then the area of the region bounded by the. ஓகே, அவன் சிம்பிளா ஒரு 4-5 எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டுருக்கான். லாஸ்ட்ல அவன் என்ன கேட்குறான், ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்தோடனே அந்த எக்ஸ்பிரஷனை பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான்னு நீங்க முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்க என்ன அதுல இருந்து கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, அவன் என்ன கேட்டிருக்கான்னா ஏரியானா என்னன்னு கேட்டிருக்கான். கரெக்டா, எதோட ஏரியா, y is equal to g of x, இதோட ஏரியாவையும் இன்னொன்னு 2y is equal to 2x minus 3, இந்த லைனோட ஏரியாவையும் y is equal to 0. y is equal to 0 என்ன, y axis, x axis தான் y is equal to 0. கரெக்டா, y is equal to 0. இன்னொன்னு என்ன கேட்டிருக்கான், x is equal to 4. இந்த 4 இதையும் கிராஃப்ல வரைஞ்சு இந்த 4 லைனுமே என்ன ஆகும்னா கிராஃப்ல கரெக்டா ஒரு இடத்துல மீட் ஆகும். அந்த 4 லைனும் மீட் ஆகுற ஏரியா என்ன, என்க்ளோஸ்ட் ஏரியா என்னன்னு தான் கேட்டிருக்கான். ஓகே, இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சிருது x is equal to 4 வரைஞ்சிடலாம், y is equal to 0 வரைஞ்சிடலாம், இந்த லைன் ஈக்குவேஷனே நம்ம வரைஞ்சிடலாம். y is equal to g of x, எப்படி g of x ஒரு அன்னோன், அப்போ g of x கண்டுபிடிக்கிறதா முன்னாடி அத்தனை இது கொடுத்து வச்சிருக்கான். சரி, இப்போ முன்னாடி கொடுத்ததை பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், f of x கொடுத்துருக்கான். f of x என்ன, f of x is equal to x minus 1 by x plus 1. ஓகே, f of x கொடுத்துருக்கான். ஆனால் எனக்கு f of x தேவையில்லை. ஆக்சுவலாக எனக்கு இந்த 4 ஈக்குவேஷனை தான் கிராஃப்ல நான் வரைஞ்சி ஏரியா கண்டுபிடிக்க போறேன். அந்த 4ல் ஒன்று வந்து அன்னோனா இருக்கு. ஏன், y is equal to g of x. g of x கண்டுபிடிக்கணும். g of x எப்படி கண்டுபிடிக்க போறேன்னா, அவன் கொடுத்துருக்க 4 எக்ஸ்பிரஷனை சார்ட் அவுட் பண்ணி தான் g of x கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் அவன் என்ன கொடுத்துருக்கான், f of x கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷனை f of x பேஸ் பண்ணி அவன் கொடுத்துருக்கான், f I plus 1 x is equal to f of I x. இப்படி ஒரு வினோதமான ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கான்.
அதுக்கப்புறம் ஐ வேல்யூஸ் வந்து எவ்வளவு போடலாம் சொல்லி ஐயோட வேல்யூஸும் கொடுத்துருக்கான். ஐ வந்து 1 2 3 till 25 வேல்யூஸ் வரைக்கும் போடலாமா. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்கான். f1 is equal to f of x ன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? g of x plus f 26x is equal to 0. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொஸ்டின் வந்து பார்க்க பெருசா தான் இருக்கு, சம்வாட் லென்த்தியும் கூட தான். சரி, நம்ம ஈஸியா சார்ட் அவுட் பண்ணிடுவோம் இந்த கொஸ்டினை. ஃபர்ஸ்ட் சொல்யூஷனுக்கு வந்துருவோம். கொடுத்துருக்க கிவன் எடுத்தாச்சு, என்ன கண்டுபிடிக்க போறோம்னா தெரிஞ்சிருச்சு. இப்போ y is equal to g of x. g of x எனக்கு கண்டுபிடிக்கணும். g of x கண்டுபிடிச்சாதான் கிராஃப்ல வந்து நான் போட்டு என்க்ளோஸ்ட் ஏரியாவை கண்டுபிடிக்க முடியும். அதான் என்னோட அல்டிமேட் ஆன்சராகவும் இருக்கும். g of x கண்டுபிடிக்கணும்னா இங்க கொடுத்துருக்கான் g of x கண்டுபிடிக்க. இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்க, g of x கண்டுபிடிக்க எனக்கு இருக்க எக்ஸ்பிரஷன். ஆனா g of x கண்டுபிடிக்கணும்னா எனக்கு f26 f of x 26 எனக்கு தேவைப்படுது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம f of x 26 தான் கண்டுபிடிக்கணும். அதுல இருந்து தான் நமக்கு g of x கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் இந்த f of x கண்டுபிடிக்கணும் இந்த 3 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கான். தெரியுதா? இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும்னா g of x கண்டுபிடிக்கணும், g of x கண்டுபிடிக்கணும்னா f of x கண்டுபிடிக்கணும், f26 கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் அப்ப f26 எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்ப்போம். ஆனா நம்மளுக்கு ஒரு கோல்டனான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான், f of x கொடுத்துட்டான். f of x மட்டும் கொடுக்குறான்னா அவ்வளவுதான் இந்த சம்முக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை பார்ப்போம். இந்த எக்ஸ்பிரஷன் தான் ஒரு மாதிரி இருக்கு. இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஐ வேல்யூஸும் எத்தனை சப்ஸ்டியூட் பண்ணலாம் சொல்லியிருக்கான். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, ஐ வேல்யூ 1ல இருந்து இனிஷியல் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன ஐ போடலாம்னா 1 போடலாம். அப்போ இங்க 1 போட்டா என்ன கிடைக்கும்? 1 போட்டா ஐ வேல்யூ இடத்துல 1 போடுங்க. 1 போட்டா f2x is equal to f1x. ஆமா, f2x is equal to f1x. இங்க பாத்தீங்கன்னா f1x ஏற்கனவே f of x ன்னு சொல்லிட்டான். அப்போ இது உள்ள இருக்க f1x என்ன எழுதலாம்? f of x ன்னு எழுதலாமா? எஸ், கரெக்ட். அப்போ f2x என்ன? f2x அப்ப என்னவா இருக்கும்? ஓகே, இந்த f இதை நான் என்ன பண்றேன்னா f2x இப்ப எனக்கு என்னன்னு தெரியணும். f2x என்னன்னு தெரியணும்னா இந்த f of x இது இப்ப இந்த f of x ஒரு x ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த f of x x ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டேன்னா அப்போ இந்த f of x x ன்னு நினைச்சு இதுல இருக்க x வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்ப சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? இந்த x வேல்யூல நான் f of x ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அதுதான் இங்க சொல்லியிருக்கேன். அப்போ இங்க என்ன கிடைக்கும்? f of x minus 1 by f of x plus 1. இது வந்து f2. இப்போ f of x ஓட வேல்யூ என்ன? f of x ஓட வேல்யூ கொடுத்துருக்கான் கொஸ்டின்லே. அப்போ x minus 1 by x plus 1 minus 1 by x minus 1 by x plus 1 plus 1. இப்போ இவனை எல்சிஎம் எடுத்துறோமா? எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும்? எல்சிஎம் எடுத்தா x minus 1 minus x minus 1 by x minus 1 plus x plus 1. கரெக்டா? இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். இதுல எதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்க, இந்த மைனஸ் எக்ஸ் இந்த பிளஸ் எக்ஸ். அப்போ மேல வந்து -2 கிடைக்கும், கீழே வந்து பாத்தீங்கன்னா -1 + 1 கேன்சல் ஆயிடும். அப்போ கீழே வந்து 2x கிடைக்கும். கரெக்டா? அப்போ மேல இருக்க இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா -x கிடைக்கும். -1/x தான் என்னது? -1/x தான் f2x. இந்த f2x தான் -1/x. ஓகே, எனக்கு f2x ஆனா தேவையில்லை, எனக்கு தேவைப்படுறது f26. ஓகே, அப்போ ஓகே f2x. ஓகே, இப்போ எனக்கு இங்க 26 தான் தேவைப்படுது. இப்போ 26 வேணும்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன போடணும்? ஐயா 25 போடணும். கரெக்டா? 25 போடணும். அப்போ 25 + 1 20 f26 f of x கிடைக்குமா? f26x அப்படின்னு கிடைக்கும். அப்போ உள்ள என்ன கிடைக்கும்? f25 கிடைக்குமா? f25 கிடைக்கும். அப்போ எனக்கு f26 தேவைப்படுதுன்னா எனக்கு f25 முதல்ல தெரியணும். f25 எனக்கு தெரியாது. நீங்க இத f2 f of x whole square நினைச்சு கூடாது. இருங்க, நான் இதுல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இத வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. f2x இது ஸ்கொயர்னு எடுத்துக்க கூடாது நீங்க, அது தப்பு. இது ஒரு நோட்டேஷன். அவன் வந்து இது ஒரு நோட்டேஷனா கொடுத்துருக்கான். இது வந்து ஸ்கொயர் கிடையாது. f of x whole squareனா கொடுத்துருப்பான், ஸ்கொயர்னா அவனே கொடுத்துருப்பான். ஆனா இது ஒரு நோட்டேஷன், ஒரு ரெப்ரசன்டேஷன், இது ஸ்கொயர் கிடையாது. ஓகே, இப்போ f26 வேணும்னா எனக்கு f25 தேவைப்படுது. அப்ப f25 எனக்கு எங்க இருந்து கண்டுபிடிக்க முடியும்? f25 ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ f26 f25 வேணும்னா அப்போ f25 f24 தேவைப்படும். எப்படி? ஏன் இங்க வந்து 24 போடுங்க, ஐ வந்து 24 போட்டா இங்க 25, இங்க ஐன்றது என்ன 24. இந்த எக்ஸ்பிரஷன்ல ஐ வந்து 24 போட்டிருக்கேன். அது அப்ப எனக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. ஓகே, இதுக்கு இந்த பாத்தீங்கன்னா பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டே வருது. 25 24 தேவைப்படுது, 24 வேணும்னா அப்போ 23 தேவைப்படும். ஓகே, அப்போ இது ஏதோ ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா f of 1 f of x க்கு ஈக்குவல், f2 -1/x க்கு ஈக்குவல்.
அப்போ நமக்கு தெரிஞ்சபடி இது ஏதோ பேட்டர்ன் தான் ஃபார்ம் பண்ணுது. அப்போ இது இருக்கட்டும், ஒரு சைட்ல இது இருக்கட்டும். f3யும் என்ன வருதுன்னு பாத்துருவோம். f3x f3x என்ன வரும்? f3x is nothing but f2x. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியுது, ஏன்னா இங்க +1 இங்க 1 தான் இருக்கு. i +1 இங்க வந்து வெறும் i தான் இருக்கு. இங்க 25னா இங்க 24, இங்க 3னா இங்க 2. அப்போ எனக்கு f2 தெரியும் ஏற்கனவே. f2 என்ன இங்க ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம்னா -1/x. -1/x f3x is equal to f -1/x. கரெக்டா? ஓகே, எனக்கு f of x தான் தெரியுமே, கொடுத்துருக்கானே क्वेश्चनலயே. அப்ப x க்கு பதிலா -1/x given क्वेश्चन இந்த f of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா f3 கண்டுபிடிக்கலாம். கரெக்டா? அப்ப f3x is equal to என்ன क्वेश्चनல கொடுத்திருக்கான்? x -1/x + 1. அப்போ x இருக்க இடத்துல இது சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். -1/x + 1. கரெக்டா? இவனையும் எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும்? இவனையும் எல்சிஎம் எடுத்தா -1 -x/-1 + x. கரெக்டா? இது x. இப்போ நியூமரேட்டர்ல மைனஸை காமனா எடுத்துறேன். நியூமரேட்டர்ல மைனஸ் காமனா எடுத்தா 1 + x கிடைக்கும். கீழ டினாமினேட்டர்ல ரீப்ளேஸ் பண்ணி எழுதுறேன், இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். ஃபர்ஸ்ட் +x முன்னாடி வச்சுக்கிறேன், பின்னாடி -1 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ f3 பார்க்க எப்படி இருக்கு? f3 கொடுத்துருக்க क्वेश्चन மாதிரியே இருக்குல்ல, f of x மாதிரியே இருக்கு பாருங்களேன். இங்க f of x x -1/x + 1. இங்க பாத்தீங்கன்னா x + 1/x - 1 முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு. ரெசிப்ரோக்கல் பண்ணி மைனஸ் பண்ணா இந்த f of x. கரெக்டா? அப்போ f3x எப்படி எழுதலாம்? f3x is equal to -1/f of x ன்னு எழுதலாம். ஏன்னா இது உல்டாவா இருக்கு பாருங்களேன். இந்த x -1 இங்க இருக்கு, கூடவே ஒரு நெகட்டிவ் சைன் ஆட் ஆயிருக்கு. அப்போ f3ன்றது பாத்தீங்கன்னா -1/f of x. ஓகே, இப்போதைக்கு எனக்கு எந்த பேட்டர்னும் கண்டுபிடிக்க முடியல. ஓகே, நான் இப்போ f4 கண்டுபிடிச்சா எனக்கு பேட்டர்ன் வந்து ஏதாவது ஃபாலோ ஆகுறது தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ f4 கண்டுபிடிச்சிரும். f4 வந்து பாத்தீங்கன்னா f4 வந்து ஓகே, f4 கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? f of f3 வேணும். கரெக்டா? f of f3. இப்பதான் நம்ம f3 கண்டுபிடிச்சோம். அது f3 என்ன? f of -1/f of x. கரெக்டா? x க்கு பதில் -1/f of x சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் f of x ல. அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? x -1/f of x -1/-1/f of x + 1. இது f4. கரெக்டா? f4. இப்போ இதே எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும்? இதே எல்சிஎம் எடுத்தா -1 - f of x -1 + f of x கிடைக்குமா? நமக்கு தெரியும் f of x ஓட வேல்யூ, f of x வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். f of x வேல்யூனா -x - 1/x + 1 -1 + x - 1/x + 1. இவனை இப்போ எல்சிஎம் எடுத்தா இது மைனஸா? இப்போ -x - 1 -x + 1 -x - 1 + x - 1. கரெக்டா? இப்படி வருமா? அப்போ இது எதாவது கேன்சல் ஆகும். -1 + 1 இங்க கீழே, இங்க -x + x. இப்போ மிச்சம் ரிமைனிங் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா -x, இங்க -x இருக்கு. இப்போ -2x டிவைடட் பை இங்கேயும் -1 இங்கேயும் -1, அப்போ -2. வாவ், நியூமரேட்டர்லயே -2, டினாமினேட்டர்ல -2. அப்போ ரெண்டுத்தை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மிச்சம் மீதி ரிமைனிங் இருக்குது x3. சரி, x4க்கு x தான் இருக்கு. பாத்தீங்களா? f1க்கு வந்து என்ன கொடுத்துருக்கான்? f1க்கு f of x, f2க்கு -1/x, f3க்கு -1/f of x, f4க்கு வெறும் x. ஓகே, இதுல இருந்தே தெரியுது ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது. என்ன பேட்டர்ன் நான் இங்கே சொல்லிடுறேன் பாருங்க. எப்படி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னா, இங்க வந்து f1க்கு ஒரு காம்ப்ளெக்ஸான எக்ஸ்பிரஷன், அது f of x. f2க்கு -1/x. ஓகே, f3க்கு -1/f of x. சிம்பிளா வந்துருச்சு. f4க்கு வெறும் xன்னு. அப்போ இதுல இருந்தே எனக்கு தெரியுது, இவ்வளவு நான் கால்குலேஷன் பண்ணி பார்த்ததுல x தான் அல்டிமேட்டா வந்திருக்கு. இப்ப நான் திருப்பி x f5க்கு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பியும் உங்களுக்கு f of x தான் வரும். f5க்கு f of x தான் வரும். அது எப்படி சொல்றேன்னா, நீங்க x வந்து இதுல போட்டு பாருங்களேன். நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ நம்ம f4 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டா? f4 வந்து x, f4 வந்து x. கரெக்டா? நான் இங்க எழுதுறேன். இது ஒரு செக்மெண்ட், இந்த தேர்ட் செக்மெண்ட் இங்க எழுதுறேன். இப்போ வந்து என்ன? f5 x வேணும்னா என்ன வேணும்? f5னா f of 4x. கரெக்டா? f of 4x. f of 4x என்ன? f of 4x is nothing but x. அப்ப பாத்தீங்கன்னா x திருப்பி f of x வருது. எதுக்கு? f2க்கு தானே
இங்க F4க்கு வந்து எக்ஸ்னு வந்துருச்சு. இப்போ F5க்கு வந்து பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்னே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் F1க்கு என்ன F1க்கு எஃப் ஆஃப் எக்ஸ் அதே வந்துருச்சு பாருங்க. அப்போ பேட்டர்ன் தானே ஃபார்ம் பண்ணுது. F1க்கு தான் எஃப் ஆஃப் எக்ஸ், F5க்கும் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் 4க்கு ஒரு பேட்டர்ன், நெக்ஸ்ட் 4க்கு ஒரு பேட்டர்ன், அப்படி ஃபாலோ ஆகிட்டே வருது. புரியுதா? நான் அதை ரப் பண்ணிடுறேன். F1க்கு என்ன, F2க்கு என்ன, F3க்கு என்ன, F4 எனக்கு அதை மட்டும் நான் எழுதிடுறேன். ஏன்னா அது மட்டும் தான் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது. அதை மட்டும் எழுதிடுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் எழுதிட்டேன். இங்க பாருங்க, நான் இப்போ எழுதிட்டேன். F1 வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், F2 வந்து -1/x, F3 வந்து -1/f ஆஃப் எக்ஸ், F4 எக்ஸ், F5 திருப்பி வந்து பாத்தீங்கன்னா F1ல வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் தான் திருப்பி வருது. அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகிட்டே போகும். எது இருக்கு F26 தான் நமக்கு தேவைப்படுது. கரெக்டா? அப்போ இதுல இருந்தே தெரியுது F1 F5 எஃப் ஆஃப் எக்ஸ், F1 F5 எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ F4 F24 எக்ஸ் தான் இருக்கும். அப்போ இங்க வந்து F24 எக்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும், எக்ஸ்ன்னு தான் இருக்கும். இப்போ F24 எக்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, F24 வந்து எக்ஸ். அப்போ F25 என்னவா இருக்கும், F25 இது வந்து எக்ஸ்னா அப்போ F25 வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ F26 என்னவா இருக்கும், F26 F2 தானே இருக்கும். நான் சொல்றது புரியுதா? இங்க வந்து பாத்தீங்கன்னா F1க்கு வந்து 4 டேபிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் 4 டேபிள்ஸ் ஞாபகம் வச்சுக்க சொல்றேன்னா, இப்போ F4 வந்து எக்ஸ். இப்போ 4 டேபிள்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கங்க எக்ஸ் வருது. அப்போ F4ல எக்ஸ் வரும், F8ல எக்ஸ் வரும், F16ல எக்ஸ் வரும், F24ல எக்ஸ் வரும். அதே மாதிரி இங்க எக்ஸ் வந்துச்சு. அப்போ எக்ஸுக்கு அப்புறம் என்ன இங்க இருக்கு, எக்ஸுக்கு அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு அப்புறம் எக்ஸுக்கு அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ். கரெக்டா? இதுதான் ஃபர்ஸ்ட் 4 பேட்டர்ன். எக்ஸுக்கு அப்புறம் என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட்லேயே போயிடும். எக்ஸுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து எஃப் ஆஃப் எக்ஸ், அதுக்கப்புறம் -1, அதுக்கப்புறம் -1/x. அப்போ இது வந்து 24 இருந்துச்சுன்னா அப்போ ஃபர்ஸ்ட்ல போயிடுமா, பேட்டர்ன் தானே அது. அப்போ இது F25 இருக்கும். அப்போ இது வந்து 26 இருக்கும். அப்போ F26 கண்டுபிடிச்சாச்சு. F26 இஸ் நத்திங் பட் -1/x, -1/x தான் F26. முன்னாடி கொஸ்டின் ஒன்று கொடுத்துருந்தால என்ன கொடுத்துருந்தான், g of x plus F26 f of x, F26x is equal to -0. கரெக்டா? இந்த எக்ஸ்பிரஷன் தான் அவன் கொஸ்டின்ல கொடுத்துருக்கான். எனக்கு g of x தான் தேவைப்படும் அந்த லைன் வரைய. கரெக்டா? அப்போ இந்த பக்கம் கொண்டு போயிட்டா இது மைனஸ்ல இருக்கா பிளஸ்ஸா மாறிடும். அப்போ g of x is nothing but 1/x தான் g of x. g of x ஓட வேல்யூ என்ன, 1/x. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுச்சா எப்படி g of x தான் பிடிச்சோன்னு? இப்போ நான் அந்த லைனும் இப்போ கிராஃப் வரைய போறோம். அவன் கொடுத்துருக்க அந்த 4 எக்ஸ்பிரஷனுக்கு ஈக்குவேஷனுக்கு கிராஃப் வரைய போறோம். y is equal to g of x கொடுத்துருந்தா அந்த g of x is nothing but 1/x. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தா, 2y is equal to 2x minus 3 அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருந்தா, y is equal to 0 x is equal to 4 இதுதான் அந்த 4 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தான். ஓகே, இப்போ அந்த 4 எக்ஸ்பிரஷனும் கிராஃபா இங்க வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ்ல வர ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது -y, இது -x. ஓகே, இப்போ வரைஞ்சிருவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஈக்குவேஷன் வரைஞ்சிரும். y is equal to 1/x. 1/x என்னது, இது அந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கிராஃப். நமக்கு ஈஸியா தெரியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கிராஃப் எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும். அப்படியே மேல இருந்து அப்படியே எதுவுமே டச் ஆகாம கீழே அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் எக்ஸை தொடாமே போகும். அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு லைன் ஈக்குவேஷன். கரெக்டா? லைன் ஈக்குவேஷன் வேணும்னா என்ன பண்ணணும், லைன் ஈக்குவேஷன்னா எக்ஸ் வேல்யூஸ் ஒய் வேல்யூஸ் போட்டு பார்த்தா தான் தெரியும். ஒரு 2 வேல்யூ மட்டும் போட்டுப்போம். x is equal to first 0 எடுத்துப்போம். x is equal to 0 போட்டா இங்க என்ன கிடைக்கும், -3/2. கரெக்டா? -3/2 is nothing but -1.5. இங்க இப்போ y 0 போடுவோம். y 0 போட்டா y வந்து 0 போட்டா 3/2 1.5. ஓகே, இப்போ y வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. y வேல்யூ வந்து எப்படி இருக்கு, -1.5, இன்னொன்னு வந்து 0 1.5 இங்க இருக்கு. சப்போஸ் இதுதான் வந்து 1ன்னு வச்சுக்கோங்க, இங்க வந்து 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்க தான் 1.5 வருமா, 1.5 இங்க வரும். அப்போ இதுக்கு வந்து ஒரு லைன், இது வந்து எந்த லைன், 2y is equal to 2x minus 3. இதுதான் அந்த லைன். இந்த கர்வ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்வ் வந்து 1/x உடைய கர்வ். ஓகே, இப்போ x is equal to 4. x is equal to 4ன்றது இந்த லைன். கரெக்டா? இந்த லைன். ஓகே, நெக்ஸ்ட் y is equal to 0. y is equal to 0 nothing but it is an x axis. அப்போ இதுல இருந்து தெரியுது ஏரியா enclosed by these curves தான் क्वेश्चनே கேட்டிருக்கான். அப்போ இங்க ஒரு கர்வ், இங்க இங்க இங்க, அப்போ இந்த ரீஜன் தான், கண்டிப்பா இந்த ரீஜன் தான். இந்த ரீஜன்ல தான் என்னன்னு கேட்டிருக்கான், என்ன ஏரியா, இந்த ரீஜன் தான் என்ன ஏரியான்னு கேட்டிருக்கான்.
எப்படி கண்டுபிடிச்சேன்? ஏன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா 1/x ஓட கர்வ், இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா x is equal to 4 கர்வ், இங்க லைன் ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் ஈக்குவேஷன், இது y is equal to 0. இது எல்லாமே என்க்ளோஸ்ட் ஆகிற ரீஜன்னா இந்த ரீஜன் மட்டும்தான். கரெக்டா? நீங்க சொல்லலாம் இங்க மேல இருக்க இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல லேசா இருக்கு, இந்த ஷேப் மாதிரி தெரியுது, இங்க வராதா? ஏன்னா அங்க வராது. ஏன்னா அங்க y is equal to 0ன்றது x ஆக்சிஸ் தான், y is equal to 0. அதுல டச் ஆகிறதுனா இந்த கிராஃப் தான் வர முடியும். கரெக்டா? இந்த கிராஃப் தான் வர முடியும். ஓகே, இப்போ இந்த கிராஃப் நல்லா பாத்தீங்கன்னா இந்த கிராஃப் இப்போ இன்டிகிரேட் பண்ணா ஆன்சர் வந்துடும், அவ்வளவுதானே? இப்போ இது எப்படி இன்டிகிரேட் பண்ண போறேன்னா இந்த பார்ட், இந்த பார்ட், இந்த ட்ரையாங்கிள் பார்ட்டை நான் எடுத்துக்கிறேன். அந்த ட்ரையாங்கிள் பார்ட் என்னன்னா இந்த என்ன பாயிண்ட்னு எனக்கு தெரியணும். இது என்ன பாயிண்ட் ஆக்சுவலா? இது வந்து x is equal to 1, இந்த கர்வ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கிராஃபை இந்த லைன் ஈக்குவேஷன், என்னது இந்த லைன் ஈக்குவேஷன் வெட்டுது. அப்போ வெட்டுதுன்னா அப்போ இவங்க ரெண்டு பேரையும் எலிமினேஷன் மெத்தட் போட்டா அது என்ன பாயிண்ட் தெரிஞ்சிடலாமா? அப்போ எலிமினேஷன் மெத்தட் போடுங்க. எது எதுக்கு? y is equal to 1/x-க்கும் 2y is equal to 2x minus 3. இவங்க ரெண்டுத்துக்கு போட்டா என்ன வரும்? 2/x is equal to 2x minus 3. அப்போ x அந்த பக்கம் கொண்டு போனா 2x square minus 3x கிடைக்குமா? இப்போ 2x square minus 3x minus 2 is equal to 0. அப்போ இதோட குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? இதோட குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா 2 ஒன்று கிடைக்கும், அதுக்கப்புறம் -1/2 கிடைக்கும். சால்வ் பண்ணி பாருங்க இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை. 2 -1/2 கிடைக்கும். அப்போ 2 கிடைக்கும்னா 2 -1/2 கிடைக்கும். ஓகே, இங்க நீங்க மைனஸ் வருமா? ஏன்னா இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல, இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல என்ன? எக்ஸ் ஆக்சிஸும் பாசிட்டிவ், ஒய் ஆக்சிஸும் பாசிட்டிவ். அப்போ இந்த எக்ஸ் வேல்யூ நெகட்டிவ் வராதுங்க. அப்போ இந்த என்ன வேல்யூவா தான் இருக்கும்? இது 2-ஆ தான் இருக்கும். அப்போ இந்த ரீசன் என்ன? இந்த ரீசன் இஸ் நத்திங் பட் 1.5. கரெக்டா? 1.5. அப்போ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். இந்த ஏரியா வந்து இது ஆக்சுவலா பர்ஃபெக்டான ட்ரையாங்கிள். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் போகுது, இங்க இருந்து நான் x is equal to 2க்கு ஒரு லைன், இது ஆக்சுவலா பர்ஃபெக்டான ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதோட ஏரியா வேணும்னா என்ன பண்ணணும்? ஈஸியா நமக்கு ஃபார்முலாவே இருக்கு, டிஃபால்ட் ஃபார்முலா 1/2 இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். பேஸ் என்ன? 2 - 1.5. 2 - 1.5 வந்து 0.5. கரெக்டா? 0.5. ஹைட் என்ன? ஹைட் வேணும்னா இந்த y வேல்யூ கண்டுபிடிக்கணும். y எதோட வேல்யூ? x-க்கு கரஸ்பாண்டிங்கா வர y வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப x-க்கு கரஸ்பாண்டிங்கா வர y வேல்யூ என்ன? y is equal to 1/x அந்த given equation. இப்போ 1/2, y வந்து 1/2, y வந்து 1/2. கரெக்டா? 1/2. அப்போ பேஸ் வந்து என்ன? 1/2. 1/2 0.5 தான். 0.5 into 0.5, 0.25 divided by 2 is nothing but 0.125. ஓகே, இந்த ட்ரையாங்கிள் ஏரியாவே இப்ப கண்டுபிடிச்சாச்சு. அப்போ மிச்சம் மீதி இருக்க இந்த ஏரியா, இந்த ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஏரியா வந்து நீங்க ரெக்டாங்கிள்னு சொல்லிடக்கூடாது. நான் கிராஃப் தான் அப்படி வந்திருக்கேன், இது ரெக்டாங்கிள் கிடையாது. இது ஸ்ட்ரெயிட் லைன், இது ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஆனா இந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கிராஃப் மேல போகுதுல, அது எப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் நோக்கி இன்ஃபினிட்டி தூரமா எக்ஸ் ஆக்சிஸை தொடுற மாதிரி போகுது. புரியுதா நான் என்ன சொல்றேன்? தொடுற மாதிரி போகுதுன்னா தொடல அது ஆக்சுவலா, ஆனா போயிட்டே இருக்கு. தொடாம எக்ஸ் ஆக்சிஸ் தொடாம ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்கு. அப்போ இது வந்து ஸ்லாண்டிங்கா இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்லாண்டிங்கா அப்படியே போயிட்டே இருக்கு. அப்போ இது வந்து கரெக்டான பெர்ஃபெக்டான ரெக்டாங்கிள் கிடையாது. இது ஓகே, ஸ்ட்ரெயிட் லைன் ஓகே. ஆனா மேல போற கர்வ் என்ன இருக்குன்னா இப்படியே போயிட்டே இருக்கு. அப்போ இந்த ரீசன் என்ன சொல்லுவீங்க? இது என்ன ரெக்டாங்கிள்னு சொல்லுவீங்களா? இது ரெக்டாங்கிள் கிடையாது. அப்போ இதை வந்து இன்டெகிரேட் தான் பண்ணி ஆகணும். எதுல இருந்து எது வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணணும்? இது x வேல்யூ 2, இது x வேல்யூ 4 தானே? அப்போ எதுல இருந்து எது வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணணும்னா 2 to 4. எந்த ரீசன் இன்டெகிரேட் பண்றோம்? வெறும் 1/x தான் இன்டெகிரேட் பண்றோம். இந்த மேல இருக்க லைன் மட்டும் தான் இன்டெகிரேட் பண்றோம். இந்த மேல இருக்க லைன் 2ல இருந்து 4 வரைக்கும் எவ்வளவு ஏரியாவை ஆக்குபை பண்ணிருக்குன்றது தான் இந்த இன்டெகிரேஷன் சொல்றது. அப்போ எது 1/x into dx. 1/x-ன்றது என்னது? அந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கிராஃப் தானே மேல போகுது, அதான் போட்டிருக்கேன். 1/x இன்டெகிரேட் பண்ண log x, அதோட லிமிட்ஸ் 2 to 4. அப்போ இதை log 4 minus log 2 வரும். அப்போ log 4/2 லாகரிதமிக் வச்சு இன்டெகிரேட் பண்ணா சால்வ் பண்ணா இப்போ 4/2 இஸ் நத்திங் பட் 2. பேஸ் என்ன வேணாலும் இருக்கும், அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ல மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும், என்ன வேணா இருக்கும். இட் குட் பி நேச்சுரல் லாகரிதமாகவும் இருக்கட்டும், இல்லைன்னா காமன் லாகரிதமாகவும் இருக்கட்டும். அப்போ இந்த log 2 plus 0.125, log 2 plus 0.125, log 2 plus 0.125. கரெக்டா? நான் இப்போ வந்து உங்களுக்கு ஆப்ஷனை டிஸ்பிளே பண்றேன், எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டா இருக்குன்னு பாருங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து log 2 plus 0.125. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ln, ஏன்னா பேஸ் ஈ கொடுத்துருக்காங்கல்ல, ln, அதுக்கப்புறம் 1/2, 1/4, 1/8. 1/8 என்ன? 1/8 0.125. இப்போ ஆப்ஷன் அது இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷன் log 2 plus 1/8 is a perfect and accurate answer for this question.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி உங்களுக்கு ஜேஇ சம்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் ஜேமேத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் ஜெய்மேத் தமிழ் சேனலை. தனிகள்